Hello guys, welcome back to the channel. Actually இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹசார் லைட் எப்படி நம்ம எரிய வைக்கிறது, நாலு இண்டிகேட்டரையும் ஒரே நேரத்துல நம்ம எப்படி எரிய வைக்கிறதுன்னு அதுக்கு ஹசார் லைட் ஃபிளாஷர் தேவையில்லை. ஸோ ஃபிளாஷர் இல்லாம ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் வச்சு நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் வச்சு நம்ம எப்படி எரிய வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஹசார் லைட் ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா நம்ம யூனிவர்சல் சுவிட்ச் வாங்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆட்டோமொபைலில் யூனிவர்சல் சுவிட்ச் வாங்கிட்டேன். இந்த சுவிட்சை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 150 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் நீங்கள் நேரிலே போய் ஆட்டோமொபைலில் வாங்கினீங்கன்னா வெறும் 55 ரூபா தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே போல் ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை, இது ஹேண்டிலேபரில் செட் பண்ணுற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ஹேண்டிலேபரில் செட் பண்ணுற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நமக்கு இந்த ஒரு சுவிட்ச் போதும். நம்ம ஃப்ளாஷர் யூஸ் பண்ணாமல் வெறும் சுவிட்சை வச்சு நம்ம பார்க்கிங் லைட் ஹசார் லைட் ரெடி பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சை வாங்கியிருக்கேன், ஹேண்டிலிபர். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இதை ஃபிட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஹேண்டிலிபரில் நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் ரைட் சைடில் வைப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ரைட் சைடில் வச்சிங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம இந்த ஹசார் லைட் ரெடி பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வச்சு தான் நம்ம இந்த ஹசார் லைட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இண்டிகேட்டர் போட்டால் தான் இந்த ஹசார் லைட் போட முடியும். ஸோ அதனால் நான் லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிறேன். ஏன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இண்டிகேட்டர் போட்டு உடனே ஹசார் லைட் ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் ஹசார் லைட் ஆஃப் பண்ணிட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடு வச்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் லெஃப்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ இது உங்களுடைய விருப்பம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போது லெஃப்ட் சைடு ஃபிட் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த வயரை கனெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம வயரை டீசெண்டாக கனெக்ஷன் பண்ணணும். ஏன்னா பார்க்குறதுக்கு அசிங்கமாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி இந்த வயர் கனெக்ஷன் இருக்கிற இடத்துல இந்த வயரை விட்டுக்கிறேன். இதுக்குள்ளே விட்டு இதை வெளியே எடுத்துக்கிறேன். நான் ஆக்சுவலாக இண்டிகேட்டர் வயர் போயிட்டுருக்கு. ஸோ அதோட ஜாயிண்டாகவே இதையும் நான் கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே இழுத்துக்கோங்க. ஏன்னா மேலேருந்து நம்ம சாக்கெட் போட முடியாது. மேலேருந்து நம்ம சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கீழே விட்டுக்கிறோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக எஃபிசெட் வெர்ஷன் 1, எஃபிசெட் வெர்ஷன் 2, அதே போல் ஃபேசர் வெர்ஷன் 1, ஃபேசர் வெர்ஷன் 2க்கு r15 இந்த மாதிரி யமஹா பிராண்டட் பைக்கெல்லாம்
இண்டிகேட்டர் சாக்கெட் எல்லா வண்டிக்கும் இண்டிகேட்டர் சாக்கெட் தனியாக வரும். ஸோ உங்களோட பைக்குக்கு எந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் சாக்கெட்டு வருது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அந்த சாக்கெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னோடய பைக்கில் வந்து இதுதான் வந்து அந்த இண்டிகேட்டர் சாக்கெட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இண்டிகேட்டர் சாக்கெட்டு, லெஃப்டா ரைட்டு. இதை வந்து நான் இப்போது கழட்டிக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் சாக்கெட்டை கழட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இண்டிகேட்டர் சாக்கெட்டை நான் கழட்டிட்டேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டோட க்ரீன் கலர் ஒயரும் அதே போல் ப்ரௌன் கலர் ஒயர்லேயும் இந்த சுவிட்சில் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறேன். இதுதான் வந்து அந்த சாக்கெட்டு. ஸோ இதில் வந்து க்ரீன் கலர் ஒயரு அதே போல் ப்ரௌன் கலர் ஒயரு. ஸோ இது ரெண்டுத்தில் தான் நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து கிரவுண்டு. ஸோ அதில் கொடுக்க தேவையில்லை. இந்த சுவிட்சிலேருந்து வர இந்த 2 ஒயரை க்ரீன் கலர் ஒயர்லேயும் அதே போல் ப்ரௌன் கலர் ஒயர்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சிலேருந்து வர 2 லைனை வந்து நம்ம வந்து இந்த ஒயரை வந்து கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கிறோம். லென்த்தியாக ஏன் கட் பண்ணணும்னா, இந்த சாக்கெட்டில் வந்து நம்ம இந்த ஒயரை வந்து இதில் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து இந்த சாக்கெட்டில் வந்து நமக்கு க்ரீன் கலர் ஒயரும் அதே போல் ப்ரௌன் கலர் ஒயர்லேயும் இந்த 2 ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலரில் இந்த ரெட் கலர் ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டில் வந்து நம்ம இந்த ரெட் கலர் ஒயரு அதே போல் ஒயிட் கலர் ஒயரையும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. கனெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பிளாக் கலர் டேப் அடிச்சுக்கிறோம். ஏன்னா சேஃப்டிக்காக இதில் ஒரு பிளாக் கலர் டேப் அடிச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டேப் எடுத்துக்கிறோம். டேப் எடுத்து அந்த சாக்கெட்டுக்கு மேலே டேப் அடிச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாக்கெட்டில் வந்து நான் இந்த சாக்கெட்டை சுற்றி டேப் அடிச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரைட் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் சைட்லேயும் பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம பார்க்கிங் லைட் செட் பண்ணோம். ஸோ அந்த பார்க்கிங் லைட்டை இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம், எப்படி பிளிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்லோவாக பிளிங்க் ஆகும். ஓகே, இப்போ இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.